இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா என்னங்க ஐயா எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்களே ஐயா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சிட் பண்ணிட்டாளுங்க, பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்களாமே. என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கய்யா, எங்க பணத்துக்கு வழியே சொல்லுங்கய்யா. நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குயா. உண்மையிலே பணத்தை எடுத்து ஓடி போயிட்டாங்களையா? ஏதாவது சொல்லுங்கய்யா. ஆமா, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். உங்களை நம்பிதானே சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு வந்து கட்டணும். இப்படி செஞ்சிட்டீங்களே ஐயா, நான் என்னையா பண்ணுவேன் இந்த பணத்துக்கு? ஐயா இனிமே என் பிள்ளைங்களை எப்படியா படிக்க வைப்பேன்? ஐயா, என் தங்கச்சி புள்ள ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணம் ஐயா அது. உங்களை நம்பி தானே எங்க பணத்தை போட்டோம். இப்படி திருடு போயிருச்சுன்னு சொல்றீங்களேயா, இப்ப நாங்க என்னையா பண்ணுவோம்? ஐயோ, எங்க பணம் எல்லாம் போச்சே. நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. உங்களை மாதிரி தான் நானும் இப்ப ஏமாந்து போய் நிக்கிறேன். ஐயா, காலேஜுக்கு சேர்த்து வச்ச பணையா இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? யோ, இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதியா? அமைதியா இருங்க. இங்க பாருங்க, பதறப்படாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. அமைதியா இருங்க. இங்க பாருங்க. சார், ஒருவேளை பணம் திரும்ப கிடைக்கலன்னா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஏன் புருஷனுக்கு ஜெயிலுக்கு போகணும்? சிட் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க தான் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்கள போய் பிடிக்கிற வழியை பாருங்க. இந்த கம்பெனில பணத்தை போட சொல்லி சார் தான் ஊர் ஃபுல்லா கேன்வாஸ் பண்ணிருக்காரு. ஊர்க்காரங்களும் இவரை நம்பித்தான் பணத்தை போட்டிருக்காங்க. அதனால பணம் கிடைக்கலன்னா இவர் மேலதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன இது அநியாயமா இருக்கு? பணத்தை எடுத்துட்டு ஓடினவங்களை விட்டுட்டு ஏன் புருஷனை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம். கல்யாணி, சும்மா புரியாம எதுவும் பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சார், பணம் திரும்ப கிடைக்கலன்னா அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் சார். ஆனா கரிகாலனும் நந்தினியும் கண்டிப்பா அவங்கள பிடிச்சிட்டு வந்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. டேய் டேய், கதவு திறடா. கரிகாலா, கரிகாலா, கரிகாலா. டேய் விட்றா. கிட்ட வராத. டேய், அவளை விட்றா. ஏய், இன்னொரு போற. உள்ள காரை விட்டு வெளில வாங்க. கரிகாலா, கரிகாலா. டேய் டேய், அத குடுங்கடா. ஏய், அவங்கள விட்றா. அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் அவங்கள பிடிக்காம அமைதியா இருக்கணும். ஏய், ஏய், அவங்கள விட்றா. இல்ல சம்பா. டேய் இருடா. வாங்க சீக்கிரம். நந்தினி இரு. ஏய், எங்கடா ஓடுற? ஏய், விட்றா அவரை. டேய் நந்தினி. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சித்தப்பா. என் கவனத்தை திசை திருப்புற மாதிரி பண்ணி அவனுங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டானுங்க.
நீங்க எப்படியாவது அவங்கள புடிச்சிட்டு வந்துடுவீங்கங்கிற நம்பிக்கையில நான் இருந்தேன். இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எல்லாமே ஏன் தப்பு தான் கரிகாலா. என் அண்ணன் கிட்ட சிட் ஃபண்ட் கம்பெனியை பத்தி நான் முதல்லயே சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் ஏதாவது ஆயிருக்குமா? நான் தனியா பண்ணணும்னு நினைச்சு இப்படி மடத்தனமா பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணா, உங்களை மீறி நான் செஞ்சதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுண்ணே. நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. குணசேகரா, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எந்த தப்பும் பண்ணல. பின்னார அமைதியாரு. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சிட் ஃபண்ட் ஆளுங்க தப்பிச்சு போயிட்டாங்க சார். இப்போ நீங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்க தம்பி தான் இந்த ஊர்க்காரங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இவர் தான் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்ப இவர் தான் சார் அரெஸ்ட் பண்ணணும். ஐயோ ஐயோ வேண்டாம் சார், இவருக்கு எதுவும் தெரியாது சார். சிட் ஃபண்ட் காரங்க ஏமாத்திட்டு போனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவரை விட்டுருங்க சார். குணசேகரன் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியல சார். ப்ரொசீஜர் பிரகாரம் நாங்க அதை தான் சார் பண்ண முடியும். எப்படி இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா இன்னும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. காசு கொடுத்து ஏமாந்த அத்தனை பேரும் கொதிச்சு போய் நிக்கிறாங்க. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவங்க எல்லாருமே இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் இவரை மட்டும்தான் தெரியும். என் தம்பி மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு நான் ஊர் ஆளுங்கிட்ட பேசுறேன். எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு. யாரும் என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம். பணம் போச்சுன்னு எல்லாரும் கொந்தளிப்புல இருக்காங்க. இவர் இப்படி சொன்னா யாரு கேட்பாங்க? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அக்கா, உன் புருஷன் ஜெயிலுக்கு போறது உறுதிதான். டேய், சும்மா இருடா. ஐயோ, என்ன யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க பணம் வந்துடுன்னு நம்பிக்கை இருக்குதுயா எங்களுக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோங்க ஐயா. நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம்யா. ஆமாய்யா. எல்லாரும் கொடுக்க மாட்டோம். ஆமாய்யா, கொடுக்க மாட்டோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நம்பினதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி.